நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஇடி எஸ்ஐ போன்ற தேர்வுகளுக்காக அரசு பணிக்கான தேர்வுகளுக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து படிக்கணும், பாஸ் ஆகணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கரெக்டாக சின்சியராக கரெக்டாக வந்து டயத்தை வந்து தேவையான நம்ம அந்த டயத்தை வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து அலாக்கேட் பண்ணி நம்ம படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நமக்கு தேவையான போதிய அறிவு இருக்கணும். போதிய அறிவு இருந்தால் தான் நமக்கு தேர்வில் வெற்றி வர முடியும். அதனால வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக், காமர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ், அரித்மெட்டிக், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து கரெக்டாக டைம் ஒதுக்கி படிக்கணும். ஃபஸ்ட்டு புதுசாக படிக்கணும், அப்புறம் ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து முக்கியமான கொஸ்டின் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஏன்னா நான் வந்து 3 ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியாஸ், அந்த சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, அந்த டாபிக்ஸ் வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம சொல்கிறேன். அதை சொல்லியாச்சு எல்லாத்துலேயும் என்னென்ன டாபிக் இருக்குன்னு. டிஎன்பிஎஸ்சியில் இருக்க சிலபஸை பார்த்துட்டு அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, எந்த டாப்பிக்கில் இருந்து இது வரைக்கும் எப்படி கேள்வி வந்திருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே ஒரு 500 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு 500 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் ஒரு 500 கொஸ்டின்ஸ், பயாலஜியில் ஒரு 500 கொஸ்டின் சொல்லிட்டு முக்கியமாக ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டது. ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில், முன்னாடி நடைபெற்ற டிஇடி தேர்வுகளில், எஸ்ஐ தேர்வுகளில் வந்து எந்தெந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் 6வது 10வது வரைக்கும், 11வது 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் 6வது 10வது வரைக்கும் முழுமையாக இருக்குது. 11வது 12வது வந்து மேலோட்டமான, அதாவது எதை வந்து எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லா பேர். ஏன்னா இப்போ வந்து டிகிரிஸ் வந்து ஆர்ட்ஸ் படித்தவங்களால சயின்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய கஷ்டம் இருக்கும், கஷ்டமாக இருக்குல்ல. அவங்க வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் ப்ளஸ் எல்லா பேருமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இந்த மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டாபிக்லேயும் வந்து ஒரு 500 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 500 கொஸ்டின்ஸையும் நம்ம இப்போ வாசிச்சிருக்கு. ஏற்கனவே நான் வந்து கெமிஸ்ட்ரி வாசிச்சாச்சு, அதுக்கடுத்து வந்து பயாலஜி வந்து வாசிச்சாச்சு. இன்னைக்கு வந்து நான் வந்து ஃபிசிக்ஸில் வந்து முக்கியமான கேள்வி. ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்தவரை எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதில் வந்து மொத்தமே 7 டாபிக் தான். ஃபஸ்ட்டு யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ், அடிப்படை அளவு, வழிவகைகள், வெக்டர் அளவுகள், ஸ்கேலர் அளவுகள், அது ரிலேட்டடாக வந்து நம்ம யூனிட்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு இதாக நான் படிப்போம். அதுக்கடுத்து வந்து அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், மேலே வந்து ஸ்பேஸை பற்றி ஃபுல்லாக வந்து படிப்போம். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஹீட், வெப்பவியல் அப்படின்னு சொல்லி வெப்பத்தினால் உண்டாகக்கூடிய மாற்றங்கள், வெப்ப ஏற்புத்திறன், தன்வெப்ப ஏற்புத்திறன், அதில் தான் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் ஆர்கிமிடிஸ் கோட்பாடு, விதத்தல் விதிகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வெப்பநிலையால் ஏற்படும் மாற்றங்கள், வெப்பத்தால் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்றலாம் வெப்பம். அதுக்கடுத்து வந்து ஒளியியல், அதாவது வந்து நம்ம ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒளி, லைட்டு, அதில் வந்து ஃபுல்லாக லென்சஸ் ஃபுல்லாக படிப்போம். குவி லென்ஸு, குழி லென்ஸு, ஆடிகள் ஃபுல்லாக வந்து அதில் வந்து என்னென்ன அதோட அது வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து அது ஃபுல்லாக லைட்ஸில் நம்ம படிப்போம். அதே மாதிரி வந்து சவுண்டில் வந்து நம்ம வந்து எவ்வளவு சவுண்டு நம்மளால வந்து கேட்க முடியும், சவுண்டு எப்படி உண்டாகுது, ஒவ்வொரு சவுண்டோட நம்ம வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சவுண்டுன்ற ஒரு டாபிக். அதுக்கடுத்தா நம்ம இன்னும் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து மேக்னட்டிசம், காந்தங்கள் வந்து நம்ம வந்து காந்தத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, காந்தம் வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் ஆகும் அப்படின்னா காந்தவியல் பற்றி படிப்போம். காந்தத்தை பற்றி ஃபுல்லாக வந்து ஒரு அந்த மின்காந்தவியல், அது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டூசன்ஸ், மின்காந்த தூண்டல், இதுல இருந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்ம படிப்போம். அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படின்றது அணுக்கரு இயற்பியல், அணுவை பற்றி ஃபுல்லாக உள்ள இருக்கக்கூடிய உட்கருவை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். இதெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேர்ல்டு ஃபிசிக்ஸில் மொத்தம் 7 டாபிக் இருக்குது. 6வது 10வது இருக்கக்கூடிய, ஆனால் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை இயந்திரங்கள் தான் எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது வந்து ஒவ்வொரு தத்துவம், ஒவ்வொரு பிரின்சிபல், அது பிரகாரம் வந்து இயக்குகிறது. ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களை யார் சொன்னது, அந்த கொள்கைகளை யார் சொன்னது அப்படின்றதான் வந்து. ஏன்னா பூரா சயின்டிஸ்ட், ஃபிசிக்ஸில் யார் என்னென்ன சயின்டிஸ்ட் என்னென்ன விதிகள் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இருந்து நம்ம வந்து பிளின்சால் கோடுகள், ஆர்கிமிடிஸ் கோட்பாடு, விதத்தல் விதிகள், அப்புறம் லென்ஸில் வந்து ஸ்னெல் விதி, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் விதிகள் பூரா நம்ம வந்து
பிசிக்ஸில் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் சொல்லும்போது கவனிக்கணும், கவனிச்சுட்டு அப்புறம் வாசிக்கணும், மெட்டீரியல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் பேசும்போது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்துச்சுன்னா நம்ம பாதி மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகும். கேட்குறதுல நம்ம நிறைய ஸ்டோர் ஆகும். பார்க்குறது படிக்கிறதுன்றது நம்ம அடுத்து. ஏன்னா கிளாஸஸில் வந்து நம்ம சொல்லும்போது வந்து உங்களுக்கு வந்து கேட்கும்போது அது சீக்கிரத்தில் நம்மளை வந்து மறக்காது. ஆனால் கரெக்டாக நீங்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கேட்டு பழகி கேட்டுட்டீங்கன்னா அப்படின்னா வந்து அதை வந்து சீக்கிரம் உங்கள்கிட்ட வந்து மறக்காது. அதனால் வந்து கேட்குறத நல்லா புரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன், எதை பற்றி படிக்க போகிறோம், இயற்பியல் அப்படின்றத பற்றி ஏற்கனவே இயற்பியல் என்னென்ன படிக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேஜில் வந்துருக்கோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு டாப்பிக்கில் கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஸ்டேஜ் தான் புக்கை வச்சு நடத்துறது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் படித்தா உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் தெரியும், என்னென்ன கேள்விகள் வரும், என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குது. இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். மொத்தமாக வந்து என்னென்ன டாபிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, என்னென்ன தத்துவங்கள் இருக்குது, என்னென்ன கொள்கைகள் இருக்குது, தாட்ஸ் இருக்குது, என்னென்ன பிரின்சிபல் இருக்குது, என்னென்ன சயின்டிஸ்ட்டு யாரெல்லாம் வந்து என்னென்ன மைக்கேல் ஃபாரடே என்ன சொல்கிறாரு, ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன், நம்ம ஐசக் நியூட்டன், புவியீர்ப்பு விசை, இவங்கெல்லாம் வந்து கெப்லர் விதிகள், ப்ளஸ் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சயின்டிஸ்டில் வந்து நம்ம வந்து ஆட்டம்ஸ் ஜான் டால்டன், ரூதர்ஃபோர்டு, ப்ளஸ் இன்னும் வந்து கொஞ்சம் முக்கியமான இப்போ பிசிக்ஸ் சயின்டிஸ்ட்னா யாரு, அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். புக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு இதை படிக்கும்போது அது என்ன, அது வந்து ஒவ்வொரு தத்துவமும் வந்து எங்கே பயன்படுது, அது யாரு கண்டுபிடிச்சா, அந்த விதி என்ன சொல்கிறா, அந்த விதியோட ஏன்னா விதிகள் பூராவே உண்மைகள் தான். பிசிக்ஸை பொறுத்தவரை உண்மைகள் தான். ஏன்னா வந்து சோதிச்சு அறிந்து உண்மையை கண்டுபிடிக்கிறது, உண்மையை நிரூபிக்கிறது அறிவியல். அதான் இயற்பியல் பூரா வந்து இயந்திரங்களை பற்றி படிப்பது. ஓகே, அப்புறம் இயந்திரத்தோட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இன்னர் பார்ட்ஸ், அதோட பிரின்சிபல்ஸ், அதில் என்னென்ன அப்படின்றது, மேக்னட்டிசம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மின்சாரவியல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மின்சாரத்தை பற்றி, மின்சாரத்தினால் உபயோகப்படும் இயந்திரங்கள், அதில் மின்சாரத்தினால வந்து அது எப்படி இயங்குகிறது, எலக்ட்ரானிக்ஸ், அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம படிப்போம். மின்னோட்டத்தில் கரண்ட்டு, சார்ஜ், ஃபுல்லாக வந்து பொட்டன்சியல், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ், எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து படிப்போம். ஸோ வந்து எப்படி படிக்கணும் ஏற்கனவே சொல்லியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்விகள் ஃபிசிக்ஸில் வந்து இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத வந்து நம்ம ஒரு ஐடியாவில் நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க. இதை கேட்டுட்டு அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து 6வது 10வது புக்கை வச்சு நோட்ஸ் எழுதி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து ஓரளவு அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ படிக்கிறது வந்து நம்ம வந்து என்ன கேள்விகள் இருக்கு, எப்படி முன்னாடி என்னென்ன கேள்வி கேட்டாங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதில் உங்கள் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்கை அப்புறம் நல்லா தெளிவாக படிங்க. என்னென்ன ஹெட்டிங்லாம் இருக்குது, என்னென்ன ஹெட்டிங்க்கு என்னென்ன புக்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றது அப்புறம் வந்து அதை திருப்பி படிங்க. அதில் எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டு ஏன்னா அப்படி புரிஞ்சாக்க அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க கேட்பாங்கன்றதை நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸில் வந்து இப்போ நான் வாசிக்கிட்டு இப்போ எடுத்தது இங்கே வந்து சின்ன கிளாஸில் 6வது வந்து அஸ்ட்ரோ பிசிக்ஸ் தான் இருக்கும். ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கோள்கள், அதை பற்றி சூரியனை சுற்றி வர அந்த கோள்களை பற்றி கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டோம். கண்டிப்பாக ஒரு கோள்லேருந்து ஒரு கேள்வி அஸ்ட்ரோ பிசிக்ஸில் வந்து, ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கேள்வி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வந்து இப்போ வாசிக்கிற அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அதை கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சூரியனை சுற்றி வரும் கோள்களின் எண்ணிக்கை. சூரியனை சுற்றி வரும் கோள்கள் வந்து புக்கை பார்க்கலாம். புக்கில் இருக்க கேள்வி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கேட்கவும் செய்யணும், பார்க்கவும் செய்யணும். ஏன்னா அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து அது கண்ணிலையும் ஏன்னா மைண்ட்லையும் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், பார்வையில ஸ்டோர் ஆகும். ஏன்னா சில வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிறது ஆன்சர் யோசிக்கும் போது வரும். பார்வை வந்து நம்ம பார்த்ததுலேருந்து நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிறது வரும். சூரியனை சுற்றி வரும் கோள் எண்ணிக்கை 8. அது வரிசை, சூரியன் இருந்து அந்த கோள்கள் எப்படி வரிசையில் அமைந்துள்ளது அப்படின்றத வரிசைப்படுத்தியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து புதன், சூரியனுக்கு பக்கத்தில் உள்ள கோள் புதன், 2வது கோள் வெள்ளி, 3வது கோள் பூமி, 4வது செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அப்படின்னு 9 கோள் இருந்தால் புளூட்டோன்றது கோள் இல்லை. இரண்டாவது அந்த கோள் வந்து தானாக வந்து வெப்பத்தை வெளியிடணும், ஒளியை வெளியிடணும். அந்த ஒளியை வந்து அது தானாக வெளியிடக்கூடிய பண்பு இல்லை, அதனால அது கோள் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் புளூட்டோ கோள்னா மொத்தம் 8 கோள். அந்த 8 கோளோட வரிசை வந்து சூரியனுக்கு பக்கத்தில் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் அப்படின்ற கோள்கள் வந்து நமக்கு வந்து படிக்கிறோம். அதே மாதிரி வந்து மனித வாழக்கூடிய ஒரே கோள் பூமி, மிகவும் அடர்த்தியான கோள் பூமி. சூரியனுக்கு தொலைவில் உள்ள கோள்
அருகில் உள்ள கோள் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. சின்ன கிளாஸ்ல 10th அளவுக்கு இருக்கிறதுல சூரியனுக்கு பக்கத்தில் உள்ள கோள் வந்து புதன். புதனுக்கு அறிவியல் பேர் வந்து மெர்க்குரி. இது ஒன்றும் பேசிக் தான் நடத்துகிறோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் அடுத்தடுத்து படிக்கணும். ஏன்னா புதனுக்கு வந்து அறிவியல் பேர் வந்து மெர்க்குரி. நான் சின்ன கிளாஸ் நான் படிச்சுப்போம். அது என்னன்னு இப்போ வந்து ரீகவர் பண்ணிக்கலாம். சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் ஃபர்ஸ்ட் புதன், அதுக்கு பேர் வந்து மெர்க்குரி. தொலைவில் உள்ள கோள், சூரியனுக்கு தொலைவில் உள்ள கோள் புளூட்டோ வந்து நெப்டியூன். மிகப்பெரிய கோள் இருக்கிற மிகப்பெரிய கோள் வியாழன். மிகச்சிறிய கோள் வந்து புதன். ஃபர்ஸ்ட் புளூட்டோ வந்து புதன், மெர்க்குரி. மிகவும் அடர்த்தியான கோள் பூமி. அடர்த்தி குறைந்த கோள் சனி. அது மிக வெப்பமான கோள் வெள்ளி. வெள்ளினால் அதுக்கு பேர் வந்து வீனஸ். மிகவும் குளிர்ச்சியான கோள் நெப்டியூன். மிக வெப்பமான கோள் வெள்ளி, மிக குளிர்ச்சியான கோள் கடைசியா கோள் நெப்டியூன். சூரியனுக்கு வந்து லாஸ்ட்ல இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு. காலை நட்சத்திரம் மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது எந்த கோள் அப்படின்னா வெள்ளி. காலை நட்சத்திரம் மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளி. அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் சனி. இரண்டாவது அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வியாழன். துணைக்கோள்களை இல்லாத கோள் புதனுக்கு வெள்ளிக்கு எந்த துணைக்கோள்? ஏன்னா பூமியோட ஒரே துணைக்கோள் சந்திரன் மாதிரி. அந்த ஒவ்வொரு கோளுக்குமே நிறைய துணைக்கோள் இருக்கு. அதுல சனிக்கு அதிகமாக நிறைய இருக்கு. அது மாதிரி இரண்டாவது வந்து அதிகமான துணைக்கோள்களை கோள் வியாழன். துணைக்கோள்கள் இல்லாத கோள் புதன் வெள்ளி. பூமிக்கு அருகில் உள்ள கோள் வந்து வெள்ளி. பூமிக்கு பக்கத்தில் உள்ளது பூமியின் ஒரே துணைக்கோள் வந்து சந்திரன். தன்னை சுற்றி வாயு வளையங்களான கோள் சனி. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவுன்னா 6000 டிகிரி செல்சியஸ். மையப்பகுதியின் வெப்பநிலை சூரியன் மையப்பகுதி வந்து 40 × 10⁶ 14 × 10⁶ கெல்வின் மையப்பகுதியின் வெப்பநிலை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ. இந்தியாவில் விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கன்னா இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு? பெங்களூர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவது விக்ரம் சாராபாய். அவரோட பேர்ல விண்வெளி மையம் எங்க இருக்கு? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்க இருக்குன்னா திருவனந்தபுரம். சதீஷ் தவான் இன்னைக்கு வந்து விண்வெளியில வந்து நம்ம வந்து ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் எங்கன்னா சதீஷ் தவான் விண்வெளி ஏவுகணை மையம். அது எங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ். நிலநடுக்கோடு விண்வெளி ஏவுகணை மையம் தும்பா. சில ராக்கெட்ஸ் வந்து நிலநடுக்கோடு அந்த இருக்கிற இடத்தை பொறுத்து அனுப்ப முடியும். அப்படி வந்து தும்பால அந்த ஈக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் நிலநடுக்கோடு அங்கிருந்து அனுப்ப முடியும். அது எங்க இருக்கு அப்படின்னா நிலநடுக்கோடு விண்வெளி ஏவுகணை மையம் டெர்ஸ் TERLS தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் எங்க இருக்கு? திருவனந்தபுரத்தில் இருக்கு. இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சி துவங்கப்பட்ட ஆண்டு 1962. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் வந்து ராகேஷ் சர்மா. 1984 முதல் விண்வெளியில பறந்த இந்தியர் ராகேஷ் சர்மா. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லா 1997. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய செயற்கைக்கோள் முதலாவது செயற்கைக்கோள் ஆரியப்பட்ட 1975. இரண்டாவது செயற்கைக்கோள் பாஸ்கரா 1979. அவர் விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் உலக அளவுக்கு எந்த நாட்டு வீரர்? யூரி காகன் ரஷ்யா நாட்டு வீரர். உலக அளவுக்கு விண்வெளிக்கு சென்ற முதல் வீரர் வந்து ரஷ்யா நாட்டுக்காரர் யூரி காகன். விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி வாலண்டினா தெரஸ்கோவா. அவங்களும் ரஷ்யா தான். விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்ணு வாலண்டினா தெரஸ்கோவா. விண்வெளி ஆராய்ச்சி செய்த முதல் நாடு உலகத்திலே முதல் ஸ்பேஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ண முதல் நாடு ரஷ்யா. அதனால அவங்களோட வீரர்களுக்கு காஸ்மானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த நாட்டோட விண்வெளி வீரர்களுக்கு வந்து காஸ்மானட்ஸ்னா ரஷ்யா. விண்வெளிக்கு சென்ற முதல் செயற்கைக்கோள் இந்தியாவில் ஆரியப்பட்ட உலக அளவுக்கு ஸ்புட்னிக். எந்த நாடு தான் அனுப்புறாங்கன்னா ரஷ்யா தான் அனுப்புறாங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1. விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு நாய் லைகா. நிலாவுக்கு சென்ற முதல் மனிதர்கள் ஆம்ஸ்ட்ராங் ஆல்டரின். அமெரிக்கா நாட்டுக்காரங்க. அவங்க போன விண்கலம் ஸ்பேஸ் செக்டர் வந்து அப்போலோ. நிலாவுக்கு போனவங்க ஆம்ஸ்ட்ராங் ஆல்டரின். அப்போலோ எத்தனை ஆண்டு? 1969. 1969 தான் ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு போனாங்க. ஆகாயத்தை பற்றி படிக்கும் பிரிவு காஸ்மாலஜி.
ஆகாயத்தை பற்றி படிக்கப்படுவது காஸ்மாலஜி. ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வரும் கதிர்கள் காஸ்மிக் கதிர்கள். பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன், பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன், ஏன்னா சூரியன் வந்து ஒரு விண்மீன் தான். பூமிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு விண்மீன் வந்து சூரியன். அதே மாதிரி இரவு நேரத்தில் தெரியும் ஒளிபெருந்த விண்மீன் ஆல்பா செஞ்சுரி, சிரியஸ் ஆல்பா செஞ்சுரி. இந்த விண்மீன்கள் பூரா மேல கூட்டம் கூட்டமா இருக்குன்னு சொல்லியிருக்க. ஏற்கனவே விண்மீன்கள் கூட்டமா இருக்கிறது அண்டம், பல அண்டங்கள் சேர்ந்தது பேரண்டம். அது யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. விண்மீன் கூட்டத்துக்கு பேரு யூனிவர்ஸ். யூனிவர்ஸா சேர்ந்தா கேலக்சிஸ். விண்மீன்கள் கூட்டம் கூட்டமா இருக்க அண்டம், அண்டங்கள் சேர்ந்தது பேரண்டம். அப்படி விண்மீன் நம்ம சூரியன் இருக்கும் விண்மீன் கூட்டத்திற்கு பேர் வந்து பால்வழி திரள், மில்கி வே அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் இருக்கும் விண்மீன் கூட்டத்துக்கு பேரு பால்வழி திரள், மில்கி வே. புவியின் இரட்டை கிரகம் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். சாதாரணமாக இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எண்ணிக்கை, சாதாரணமாக இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எண்ணிக்கை 6000. அதோட பேரு, இந்த நட்சத்திர கூட்டத்தின் பேரு ஆண்ட்ரோமேடா. நெருங்கண்ணால் பார்க்கக்கூடிய நட்சத்திர கூட்டத்தின் பேரு ஆண்ட்ரோமேடா. எவ்வளவு அப்படின்னா 6000. வானத்தில் நிலையாக இருக்கும் விண்மீன்களுக்கு பேரு துருவ விண்மீன்கள், போலாரிஸ். வானத்தில் ஸ்டாண்டர்டா எப்பவுமே இருக்கக்கூடிய விண்மீன்கள் துருவ விண்மீன்கள், போலாரிஸ். இன்சாட், இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட சேட்டலைட்ஸ், அதான் இன்சாட். இந்திய தேசிய செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்ட 1980. வானிலை ஆய்விற்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள், வானிலை ஆய்விற்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் கல்பனா 1 மீட்டியாலஜிக்கல் சேட்டலைட். வானிலைக்காக, வானிலை நமக்கு சொல்வதற்காக, வானிலை ஆய்விற்காக செலுத்தப்பட்ட கல்பனா 1 மீட்டியாலஜிக்கல் சேட்டலைட். ஷார்ட்டா வந்து மீட் ஷாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலையை காண பயன்படுவது பைரோகிலியோமீட்டர். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி அதை காண பைரோகிலியோமீட்டர். வானியல் அலகு நட்சத்திரங்களின் தூரத்தை அளக்க, மேல ஸ்டார்ஸ் பூரா அளக்க பயன்படுவது வானியல் அலகு, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். நட்சத்திரங்களின் தூரத்தை அளக்க ஒரு வானியல் அலகு ஒளியாண்டு. ஒளியாண்டு என்பது எவ்வளவு அப்படின்னா 1.496 × 10⁻⁸ கிலோமீட்டர் பெர் செகண்ட். 1.496 × 10⁻⁸ கிலோமீட்டர் பெர் செகண்ட். 10⁻14 என்ன போட்டிருக்கு? 10⁻14 8, சாரி 8, கொஞ்சம் மங்களாச்சுனா 1.496 × 10⁻⁸ கிலோமீட்டர் பெர் செகண்ட். கரெக்டாக தான் சொன்னேன். ஆனால் இருந்தாலும் வந்து 2 டிஜிட்டா சம்டைம்ஸ் தெரியுற மாதிரி இருக்கு. 1.49 × 10⁻⁸. இதெல்லாம் ஒரு காலத்தில் படிச்சது. ஆனால் வந்து இருந்தாலும் வானியல் தொலைவுக்கான ஒளியாண்டு. ஒளியாண்டு வந்து என்பது அப்படின்னா 1.496 × 10⁻⁸ கிலோமீட்டர் பெர் நொடி. ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ஆலிவர் ரைட், வில்பர் ரைட், ரைட் சகோதரர்கள். மேல ஸ்பேஸ்ல ஆகாய விமானத்தை கண்டறிந்தவர்கள் ரைட் சகோதரர். ஹெலிகாப்டரை கண்டுபிடித்தவர் புரோக்கெட். மின்சாரம் கரண்டை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். தொலைபேசி போனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். தொலைக்காட்சியை கண்டுபிடிச்ச ஜான் லாக்கி பேர்டு. இதெல்லாம் ஜென்ரலா கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சியில தான் கேட்பாங்கன்னு இல்லை. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட், எஸ்எஸ்சி இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல அந்த ஜென்ரலா தான் இருக்கும். சப்ஜெக்ட்ல இருக்கும், பிளஸ் வந்து ஜென்ரலா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஜிகேன்றது வந்து ஜென்ரல். ஏன்னா சயின்ஸ்ல வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யாரு கண்டுபிடிச்சா அது என்ன தத்துவத்தில் இயங்குறதுக்காக வந்து படிக்கிறோம். தொலைக்காட்சி, தொலைக்காட்சியை பத்தி உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தொலைக்காட்சியை ஜான் லாக்கி. ரேடியோ கண்டுபிடிச்சவர் மார்கோனி. இடிதாங்கியை கண்டுபிடிச்சவர் பெஞ்சமின் பிராங்க்லின். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே தாம்சன். புரோட்டானை கண்டுபிடிச்சவர் கோல்ட்ஸ்டீன். நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் சாட்டிக். மின்கலம் பேட்டரி. கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டர் இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி. வேதியாற்றல் மின்னாற்றல் மற்றும் பேட்டரி. பேட்டரியை கண்டுபிடிச்ச வோல்டா. அணுகுண்ட கண்டுபிடிச்ச ஆட்டோகான். பாரோமீட்டர் பிரஷர், அழுத்தம், வளிமண்டல அழுத்தம், பாரோமீட்டர் பிரஷர் அதை கண்டுபிடிச்ச டோரிசெல்லி. பாரோமீட்டர் கண்டுபிடிச்ச டோரிசெல்லி. எக்ஸ்கைரை கண்டுபிடிச்ச ரான்டிஜன். எக்ஸ்கைரை கண்டுபிடிச்ச ரான்டிஜன். டைனமைட் வெடிபொருள், வெடிமருந்து ஆல்ஃபிரட் நோபல். டைனமோ ஜெனரேட்டர், மின்னியற்றி. டைனமோ கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரடே. கதிரியக்கம் சில தனிமங்கள் இயற்கையாகவே கதிர்வீச்சுகளை வெளிப்படுத்தும், அதான் கதிரியக்கம். கதிரியக்கம்னா சில தனிமங்கள் இயற்கையாகவே ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிரை வெளிப்படுத்தும், அதான் கதிரியக்க தனிமங்கள். அதான் கதிரியக்கம். அணியன் 86 மேல பூரா, அணியன் 86 மேல உள்ள அனைத்து தனிமங்களும் கதிரியக்க தனிமங்கள். அந்த கதிரியக்க தனிமத்தை வந்து கண்டுபிடிச்ச வந்து யாரு? கதிரியக்கத்தை ஹென்றி பொக்கரல்.
ஹென்றி பெக்கரெல்லாம் கதிரியக்கம், இயற்கை கதிரியக்கம். அதே மாதிரி செயற்கை கதிரியக்கம், கதிரியக்க தன்மை இல்லாத தனிமத்தை கதிரியக்க தனிமமா மாற்றலாம். கதிரியக்க தன்மை இல்லாத தனிமத்தை ஒரு எலக்ட்ரானை வச்சு தாக்கும் போது செயற்கை கதிரியக்கமா மாற்றலாம். அந்த செயற்கை கதிரியக்கம் தான் கண்டுபிடிச்ச மேடம் கியூரி. அவங்க கண்டுபிடிச்சா ரேடியம், செயற்கை கதிரியக்கம் ரேடியம். வேலையின் அலகு யூனிட் வர பிசிக்ஸ்னா யூனிட், வேலை எவ்வளவு வேலை செய்யப்பட்டுள்ளது அளக்கிறது ஜூல். திறனின் அலகு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு வேலை செய்யப்படுது, திறனின் அலகு வாட். ஆற்றல் எவ்வளவு ஆற்றல் எவ்வளவு வேலை செய்யப்படுது, ஆற்றல் அலகு ஜூல். வேலையின் அலகு ஜூல், திறனின் அலகு வாட், ஆற்றல் அலகு ஜூல். விசையின் அலகு நியூட்டன், விசையின் அலகு நியூட்டன். விசையின் திருப்புத்திறன் அலகு நியூட்டன் பெர் மீட்டர். நியூட்டன் விசையின் திருப்புத்திறன் அலகு நியூட்டன் பெர் மீட்டர். வெப்பத்தின் அலகு கலோரி, வெப்பத்தின் அலகு கலோரி. வெப்பநிலையின் அலகு கெல்வின். வெப்பம், நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளோட ஆற்றலை வந்து வெப்பத்தில் கால்குலேட் பண்ணுவாங்க. எக்கனாமிக்ஸ்ல இதை பொறுத்த கலோரியை பொறுத்து தான் வந்து வறுமை கோடு கால்குலேட் பண்ணுவாங்க. வறுமை கோடு, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை ஆண்களுக்கு 2500 கலோரி வெப்பம் இருக்கணும் ஆற்றல். சாப்பிட்ற உணவுப் பொருளை கிடைக்கக்கூடிய சத்தம் வந்து அந்த ஆற்றல்னு சொல்றாங்க. அந்த ஆற்றலை வந்து வெப்பத்தில் கால்குலேட் பண்றாங்க. அந்த வெப்பம் அழகுதான் வந்து கலோரி. 2500 கலோரி ஆண்களுக்கும் பெண்களுக்கு 2300 கலோரியும் தேவைப்படும் நார்மலா உழைக்கிறவங்களுக்கு. அதுக்கு குறைவா இருக்கவங்க, 2000 குறைவா இருக்கவங்க வறுமை கோடு கீழே இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிட்றது கூட அவங்களால முடியல அப்படின்ற மாதிரி காலையில் வறுமை கோடு கால்குலேட் பண்ணுவாங்க. வெப்பத்தின் அளவு கலோரி, வெப்பநிலையின் அளவு கெல்வின், வெப்ப ஆற்றலின் அளவு ஜூல். வெப்ப ஆற்றலின் அளவு ஜூல். மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர். மின்னூட்டத்தின் அளவு, மின்னோட்டம் வர்ற வீட்டுக்கு வர கரண்ட், மின்னோட்டம்னா கரண்டோட அளவு ஆம்பியர். மின்னூட்டம் என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், அது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும் போது கரண்ட் உண்டாகும். ரெண்டு சார்ஜ் உண்டாகும் பாசிட்டிவ். ரெண்டு வயர் இருக்கு எப்பயுமே, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அந்த ரெண்டு வயரை முதுக்குனாதான் கரண்ட் வரும், தனித்தனியா இருந்தா கரண்ட் வராது. அந்த கரண்ட்ன்றது வந்து நமக்கு எப்படி உண்டாகுது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து தெரியும். இருந்தாலும் வந்து அதான் வந்து சார்ஜ். அந்த மின்னூட்டம், மின்னூட்டத்தால கூலும். மின் தடை, ஏன்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ், அந்த மின் தடை ஓம், அது அளக்கிறது. மின் தடை ரெசிஸ்டன்ஸ் வச்சுதான் நம்ம கரண்ட் வந்து சர்க்கியூட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ரெசிஸ்டன்ஸ் வச்சிருப்போம். ரெசிஸ்டன்ஸ் எதுக்காக வைக்கிறோம் நம்ம சொல்லுவோம். மின் தடை ஓம். மின் அழுத்தம், அதுக்கு பொட்டன்சியல், அது எவ்வளவு கெப்பாசிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்சியல் வோல்ட், எவ்வளவு வோல்ட் அது தாங்கும், எலக்ட்ரிக் பொட்டன்சியல் கரண்ட். அதே மாதிரி மின் தேக்கு திறன், கெப்பாசிட்டர். மின் தேக்கு திறன் நம்ம எவ்வளவு தூரம் வந்து கெப்பாசிட்டி தேக்கி வச்சுக்கலாம். பாரட். மின்புலம், அங்க உண்டாகக்கூடிய கரண்ட், அந்த ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்டன் பெர் கூலம். மின்புலம் வந்து நியூட்டன் பெர் கூலம். வானம் கடல் நீளம் என காரணம் ஒளிச்சிதறல். ராமன் விளைவு தான் ஒளிச்சிதறல். ஒளி ஏதாவது ஒரு பொருள் மீது படும்போது சிதறல் அடைகிறது, அதான் ஒளிச்சிதறல். ஒரு ஒளி வந்து ஒளிக்கதிர், சூரியன ஒளிக்கதிர் ஏதாவது ஒரு பொருள் மீது படும்போது சிதறல் அடைகிறது, அதுதான் கண்டுபிடிச்சது ராமன் விளைவு ஒளிச்சிதறல். வானமும் கடலும் நீளமா இருப்பது காரணம், அதாவது சூரியனை ஒளிக்கதிர் கடல்ல பட்டு மற்ற கலர்கள்லாம் வந்து சிதறல் அடைந்து விடுகிறது. நீல கலர் மட்டும் குறைவாக சிதறல் அடைகிறதுனால அது கலர் ப்ளூ கலரா தெரியுது. மற்ற கலர் சூரியன் இருக்க விஜயர் வானொலியில் தோன்றும் நிறங்கள் 7, அந்த கலர் வந்து கடல்ல படும்போது மற்ற கலர்லாம் அதிகமாக சிதறடிக்கப்பட்டு கலர்லாம் தெரியாம போயிருது. நீல கலர் மட்டும் குறைவாக சிதறடிக்கும். கடலும் வானமும் நீளமாக இருப்பது காரணம் ஒளிச்சிதறல். காலையிலும் மாலையிலும் வானம் சிவப்பு நிறமாக காரணம் ஒளிச்சிதறல். நீரில் மூழ்கி குச்சி வளைந்து தெரிய காரணம் ஒளி விலகல். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த ஐசக் நியூட்டன். புவியீர்ப்பு விசை, ஒரு பழம் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய பழம், அவர் கீழே மரத்து அடியில் உட்காந்து டக்குன்னு அவர் தலையில விழுது. ஏன் அந்த பழம் தலையில விழுது அப்படின்னா புவியோட ஈர்ப்பு விசை. புவிக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு கல்லை மேல தூக்கி எறிஞ்சோம்னா அது கீழே விழுகுது. புவிக்கு வந்து இயற்கையாகவே ஈர்ப்பு விசை இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் வந்து ஐசக் நியூட்டன். சார்பியல் கொள்கை, ஒவ்வொரு பொருளும் ஒன்று ஒன்று தொடர்புடையது அப்படின்றது ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் வாய்ப்பாடு E=mc². நிலையாற்றல், நிலையாக இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையாற்றல் mgh. இயக்க ஆற்றல், இயங்கிக் கொண்டிருப்பது அரை mv². இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது. சைக்கிள் ஓட்டினா கரண்ட் வரும், டைனமோ. ஒரு மோட்டர் போடுவாங்க, ஜெனரேட்டர் ஓட்டுவாங்க, மோட்டர் ஓட கரண்ட் வரும், அதான் இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது டைனமோ. மின்னாற்றல் இயந்திர ஆற்றலாமா, அப்படியே வீட்டில் கரண்ட் போட்டா மிக்சி கிரைண்டர் ஓடுறது, கரண்ட் போட்டா மின்னாற்றல் இயந்திர ஆற்றலாக வரும் மின் மோட்டார். மின்னாற்றல் ஒளி ஆற்றலாக மாற்றுவது, கரண்ட் போட்டா ஒளி சவுண்டு ஒளிபெருக்கி.
நம்ம ஒளிபெருக்கில் வந்து கரண்ட் இருந்தால் ஒளி பெருக்கும். அதே மாதிரி ஒளி ஆற்றல் மின்னாற்றலாக மாறும். அங்கே சவுண்டு வந்தால் லைட் எரியும், அதான் மைக்ரோஃபோன். சவுண்டு வந்தால் லைட் எரியுது. ஒளி ஆற்றல் மின்னாற்றல் மைக்ரோஃபோன். அணுகுண்டு வெடிப்பதற்கு பயன்படும் தத்துவம் அணுக்கரு பிளவு. அணுகுண்டு வெடிப்பதற்கு பயன்படும் அணுக்கரு பிளவு. ஹைட்ரஜன் உண்டு வெடிப்பதற்கு அணுக்கரு இணைவு. சூரியனோட வெப்பம் சூரியனோட ஒளி பூமிக்கு வர காரணம் அணுக்கரு இணைவு. சூரியனோட வெப்பமும் சூரியன் ஆற்றலும் ஒரே காரணம் அணுக்கரு இணைவு. அணுக்கரு உலைகளில் பயன்படும் எரிபொருள் அணுக்கரு உலை அணுமின் நிலையத்தில் இருக்கும். அணுக்கரு உலைங்கிறது அணுமின் நிலையத்தில் இருக்கும். அணுக்கரு பிளவு வினை நடைபெறும் அமைப்பு தான் அணுக்கரு உலை. அந்த அணுக்கரு உலையில் பயன்படும் எரிபொருள் யுரேனியம். அந்த அணுக்கரு உலையில் குளிரூட்டப்படும் பொருள் வந்து கனநீர். முப்பரிமாண பொருள்களை காணும் முறை 3 டைமென்ஷன் ஸ்பேஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். இந்த 3 ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னா கனசேரும் கனசெவகம். அதே வந்து முப்பரிமாண பொருட்கள். அந்த முப்பரிமாண பொருளை காணும் முறை கோலோகிராஃபி. அந்த முப்பரிமாண காணும் கருவி ஸ்டீரியாஸ்கோப். குளிரூட்டி பெட்டிகள் பயன்படும் வாயு ஃப்ரீயான். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். பாலின் தூய்மை அறிய பயன்படும் கருவி லாக்டோமீட்டர். பாலோட தூய்மையா லாக்டோமீட்டர். திரவத்தின் ஒப்படத்தை காணப்படுவது ஹைட்ரோமீட்டர். வாயுக்களின் அழுத்தத்தை காண மானோமீட்டர். ரத்த அழுத்தம் நம் பிளட் பிரஷர்னா ஸ்பைக்மோ மானோமீட்டர். பூகம்பத்தை அளக்க பயன்படும் கருவி. பூகம்பத்தை அளப்பது வந்து ரிக்டர் ஸ்கேல். அறிய பயன்படுவது சீஸ்மோகிராஃப். பூகம்பத்தை பற்றி படிப்பது சீஸ்மாலஜி. கிட்ட பார்வை சரி செய்யும் லென்ஸ் குழிலென்ஸ். தூர பார்வையை சரி செய்யும் லென்ஸ் குவிலென்ஸ். கிட்ட கொழிலென்று தூர குவிக்கணும். கிளி ஞாபகம் வச்சுன்னா கிட்ட பாருனா குழிலென்ஸ், தூர பாருனா குவிலென்ஸ். கண்ணில் விழுகின்ற ஒளியின் அளவை கட்டுப்படுத்த ஐரிஸ் விழித்திரை. சூரியன் ஒளி பூமியை வந்தடையும் நேரம். மேல சூரியனோட ஒளி பூமிக்கு வந்த 8 நிமிடம் 20 வினாடிகள். அது மொத்த வினாடிகள் சொன்னா 848 500 வினாடிகள். ஆகாயத்தில் உள்ள பொருட்களை காண பயன்படுவது ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் ரேஞ்சிங். வேவ்ஸ் ஒளி அலைகளை செலுத்தினா அந்த பட்டா எதிரொலிக்கும், அதான் ரேடார். ஆகாயத்தில் உள்ள பொருட்களை காணப்படுவது ரேடார். அங்க கடலின் ஆழத்தில் உள்ள பொருட்களை காணப்படுவது சோனார். கடலின் ஆழத்தில் உள்ள பொருட்கள் சோனார். சவுண்ட் நேவிகேஷன் ரேஞ்சிங். ஏதாவது நீர்மூழ்கி கப்பல் காணாமச்சு கடல்ல ஏதாவது பொருள் விழுந்திருக்க அப்படின்னா அந்த சோனார் சவுண்டு அதை போனோம்னா அந்த ஒரு பொருள் மேல பட்டு அப்படியே எதிரொலிக்கும், அதாவது சவுண்ட் நேவிகேஷன் ரேஞ்சிங். நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுவது பெரிஸ்கோப். சூரிய நிறமாலை உள்ள வரிகள் பேரு பிரான் கோப்பர் வரி. சூரிய நிறமாலை உள்ள இருள் வரிகளுக்கு பேரு பிரான் கோப்பர் வரிகள். பிரான் கோப்பர் வரிகள். கடலின் தொலைவு, கடலோட தொலைவு எவ்வளவு கிலோமீட்டர் அளக்கணும்? நாட்டிக்கல் மைல். ஒரு நாட்டிக்கல் மைலை கொண்டு 12 கிலோமீட்டர். ஒரு கடலின் தொலைவு வந்து நாட்டிக்கல் மைல் அளக்கிறோம். நாட்டிக்கல் மைலுக்கு 12 கிலோமீட்டர். கடலின் ஆழத்தை அளக்க பயன்படுவது பாதோமீட்டர். கடலின் ஆழத்தை அளக்க பாதோமீட்டர். மனிதனின் சாதாரண வெப்பநிலை, நம்மளோட வெப்பநிலை வந்து செல்சியஸ்லயும் சொல்லலாம், அதாவது ஃபாரன்ஹீட்லயும் சொல்லலாம். 36.9 டிகிரி செல்சியஸ். அது அப்படியே ஃபாரன்ஹீட் மாதிரி 98.4. 36.9 டிகிரி செல்சியஸ். அந்த ஃபாரன்ஹீட்ல சொன்னா 98.4 ஃபாரன்ஹீட். நம்ம மனிதனோட ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் 120/80 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. 120 மில்லிமீட்டர். அந்த பாரஸ் அந்த வந்து நம்ம கால்குலேட் பண்றது. ஓகே, ரத்த அழுத்தம் அந்த கருவியில வந்து 80 to 120 வரும். அதுல mm ஹெச்ஜி. காற்றுல ஒளி வந்து எவ்வளவு நேரத்துல பரவும்? ஒளி லைட்டு 3 × 17 மீட்டர் per நொடி. 3 × 17 லைட் வந்து எவ்வளவு தூரத்தில் பரவும், எவ்வளவு வேகத்தில் பரவும்? காட்டுல ஒளி பள்ளிக்கு போறதுனா லைட்டு 3 × 17 மீட்டர் per நொடி. குண்டிலி சவுண்டு. காட்டுல ஒளி எவ்வளவு தூரம் பரவும் அப்படின்னா 331 மீட்டர் பெர் செகண்டுக்கு. 331 மீட்டர். முதன்மை நிறங்கள் எல்லாத்துலயும் பயன்படுத்தக்கூடிய நிறங்கள் முதன்மை பச்சை, நீலம், சிவப்பு. ஏன்னா அந்த சிக்னல் பச்சை கலர் இருக்கு, சிக்னல் சிவப்பு கலர் இருக்கு, இன்னும் நீலம். பச்சை வந்து லைட்டு, ஓகே, எரிஞ்சா ட்ரெயின் போகுது. சிவப்புனா அபாயம். ஏன்னா அந்த 3 நிறமே தொலைக்காட்சியிலையும் முதன்மையாக பச்சை, நீலம், சிவப்பு. வேலை எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு வேலை செய்யப்படும்? வேலை செய்யப்படும் விதம் திறன் எனப்படும். மனிதர்கள் கேட்கக்கூடிய நம்ம ஒளியை வந்து டெசிபல் அளக்குறாங்க. சவுண்டை வந்து டெசிபல். மனிதனோட ஒளி வந்து நம்ம கேட்கக்கூடிய காலில் எவ்வளவு ஒளினா 120 டெசிபல் தான் கேட்க முடியும். 120க்கு மேல டெசிபல் கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஆனா அதுக்கு மேலே கேட்கக்கூடிய விலங்கு மீயொலி அலைகள், அதெல்லாம் படிப்போம். ஒளியின் அலகு டெசிபல். ஒளியின் அலகு டெசிபல். அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். அலைநீளம் அதிர்வெண்ல சொல்லுவாங்க. அந்த வேவ்ஸ் வந்து அதிர்வெண்ணா ஹெர்ட்ஸ். அலைநீளம் அதே வேவ் தான் வந்து இந்த ஒளி அலைகள்.
ஒளி அலைகள், அது வேவ் வடிவத்தில் இருக்கும். அலைகள் பூராமே வந்து வேவ், அது பூரா வந்து அலைகள் பூரா ஓகே அலைகள் வடிவத்தில் இருக்காது. இது பூரா சவுண்டுனாலும் சரி லைட் இருந்தாலும் சரி. அது அலை நீளம் ஆங்ஸ்ட்ராம். லென்ஸின் திறன், போடக்கூடிய லென்ஸோட திறனோட அது வந்து டயாப்டர். ஒளி வேகமாக பரவுவது, ஒளி எதுல வேகமாக பரவும்? திடப்பொருள் இரும்புல தான் வேகமாக பரவுமா ஒளி. சவுண்டு வந்து எதுல? திடப்பொருள் இரும்பு. எதுல பரவான? வெற்றிடம், எம்டி ஸ்பேஸ். எம்டி ஸ்பேஸ்ல வந்து வெற்றிடத்துல வந்து ஓகே ஒளி வேகமாக பரவாது. மனிதர் கேட்கக்கூடிய ஒளியின் அதிர்வெண் நெடுக்கம், அதிர்வெண்ல சொல்றது வந்து 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ். மனிதர் கேட்க ஒளியின் அதிர்வெண் நெடுக்கம் 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல உள்ள அலைகளுக்கு வந்து மீயொலி அலைகள். மீயொலி அலைகளை அறிந்து கொள்ளும் விலங்கு, மீயொலி அலைகளை அறிந்து கொள்ளும் விலங்கு வவ்வால், நாய், பாம்பு. இதெல்லாம் வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்குமா. மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள் பயன்படுத்தும் லென்ஸ் குவிலென்ஸ். வாகன ஓட்டுநர்கள் சைடில் இருக்கிறது குவிலென்ஸ். வாகன ஓட்டுநர் அருகில் உள்ளது குவிலென்ஸ். எதிர்மின் சுமையுடையது எலக்ட்ரான்கள், நேர்மின் சுமையுடையது புரோட்டான்கள், மின் சுமை அற்றது நியூட்ரான்கள். ஒரு தனிமத்தின் அணியன் என்பது அதில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்கள் எண்ணிக்கை. ஒரு தனிமம் அணியனை வச்சுதான் வந்து தனிம அட்டவணையே எழுதியிருக்காங்க. தனிம அட்டவணை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் 118 தனிமங்கள். 118 தனிமங்களுமே அணியன். அந்த அணியன் 1, அணியன் 2, அணியன் 3, அணியன் 4, அணியன் 5. இந்த மாதிரி ஒரு தனிமத்தின் அணியன் என்பது அதில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை. அணியனை பொறுத்து அதை வந்து புதிய தனிம சட்டங்கள் எழுதியிருக்காங்க. அணியன் என்பது அதில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை அல்லது புரோட்டான் எண்ணிக்கை. நிறையன் என்பது அதில் உள்ள ரெண்டையும் கூட்டிக்கு, நிறையன்னா ரெண்டையும் கூட்டணும், எலக்ட்ரான் வெட்டணும். புரோட்டான் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான் எண்ணிக்கை 2 செட்